நம்ம வாழ்க்கையில நம்மளால சூஸ் பண்ண முடியற ஒரு நெருங்கிய உறவு அப்படின்னா அது நம்ம வாழ்க்கை துணைதான். அவங்கதான் நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கூட இருக்க போறாங்க. அப்போ அவங்கள நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய கவனம் தேவை. அப்படி நம்ம வாழ்க்கை துணைய நம்ம தேர்வு செய்ய என்னென்ன விஷயங்களை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். நான் சொல்ல போற இந்த 6 விஷயம் உங்க வாழ்க்கை துணையா நீங்க சூஸ் பண்றவங்க கிட்ட இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல் விஷயம், காமன் இன்ட்ரெஸ்ட். ஒரு கப்பல்னு இருந்தாலே அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் தானாவே ஒத்து போகணும். அதுதான் காமன் இன்ட்ரெஸ்ட். அது பாட்டு கேட்கறதா இருக்கலாம், ஊர் சுத்துறதா இருக்கலாம், புக் படிக்கிறதா இருக்கலாம், சமூக சேவை செய்யறதா இருக்கலாம், இல்ல விளையாடுறதா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒத்து போகணும். அதை பத்தி நீங்க பேசும்போது உங்க 2 பேர்த்துக்குமே சந்தோஷமா இருக்கணும். அண்ட் அந்த விஷயத்த உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க தொடர்ற மாதிரியும் இருக்கணும். அடுத்து பிசிக்கல் கனெக்ட். காதல்ல தொடுதல், முத்தமிடுதல், கட்டி அணைத்தல் இது எல்லாம் சாதாரணமான விஷயம்தான். ஆனா அது 2 பேர்த்தோட மன ஒத்துழைப்போட நடக்கணும். ஒருத்தர் இன்னொருத்தரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. உங்க உறவுல நீங்க பிசிக்கல் கனெக்ட்ல முன்னேறும் போது 2 பேர்த்தோட ஒத்துழைப்பும் இல்லாம ஃபோர்ஸ் மூலமா நீங்க முன்னேறீங்க அப்படின்னா அது சரியான ஒரு வாழ்க்கை துணைக்கு அடையாளம் கிடையாது. அடுத்து கேரக்டர் சேஞ்சிங். லவ் பண்ணா எல்லாரும் ஆளே மாறிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கூடாது. ஒரு பார்ட்னர் வந்ததும் அவங்க அவங்களாவே இருக்கிறது தான் அவங்க சரியான துணையை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கறதுக்கான அடையாளம். ஒரு சிறந்த துணை என்னைக்கும் அவங்களோட பார்ட்னரோட குணங்களை மாற்ற நினைக்க மாட்டாங்க. மாறா உங்க திறமைகளையும் தனித்துவங்களையும் என்கரேஜ் பண்றதுலதான் அவங்களோட கவனம் இருக்கும். அடுத்து ரெஸ்பெக்ட். உங்க முடிவுகளுக்கும் விருப்பங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும். உங்க துணை உங்க யோசனைகளை கன்சிடர் பண்ணி அதுல இருக்கிற நல்லதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இதுல ஒண்ணு, உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் நீங்க ஏத்துக்கிற அளவுக்கு அவங்களும் ஏத்துக்கணும். உங்களோட லைஃப்ல உங்க துணை வர்றதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பையும் நீங்க உங்க துணைக்காக விட்டு கொடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங். உங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற பல சூழ்நிலைகள் காரணமா ஒரு சில சூழ்நிலைகளை மாத்தியோ இல்ல மறந்தோ உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க பேசியிருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையோட பின்னணிய புரிஞ்சுக்கிட்டு உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்க மேல நம்பிக்கை இருக்கணும். உங்க 2 பேர்த்துக்குள்ள புரிதல் இருந்தா நீங்க இந்த மாதிரி மாற்றி ஒரு விஷயத்த சொல்லும் போது அதோட உண்மை பின்னணிய அவங்களால புரிஞ்சுக்க முடியும். உங்க மேல உங்க பார்ட்னருக்கு நம்பிக்கை இருந்தா இது கண்டிப்பா சாத்தியப்படும். கடைசியா பிரியாரிட்டி. நமக்கான நேரத்தை அவங்க நமக்கு தரணும். நம்ம எல்லா விஷயத்திலயும் அவங்க இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா கூட நமக்கான டைமையாவது அட்லீஸ்ட் அவங்க கொடுக்கணும். சோ இப்ப நான் சொன்ன இந்த 6 விஷயங்கள் உங்களோட துணை கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்கதான் உங்க வாழ்க்கைக்கு சரியான வாழ்க்கை துணையா இருப்பாங்க. இந்த விஷயங்கள் உங்க காதல்ல எவ்வளவு ஒத்து போகுது அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் IBC Mangai ஃபேமிலில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. So today I am going to make bangan bharta especially for my mother. Of course Anjali is there. Sarah is not with us right now. She's traveling somewhere.